அம்மான்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? காக்கா, குருவிக்கு கூட பிடிக்குங்க. அதாவது 5 அறிவுள்ள ஜீவனுக்கு கூட அம்மான்னா ரொம்ப பிடிக்குங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, உத்தரப்பிரதேசத்தில ஜகர்கண்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சம்மர் ஹாலிடேஸுக்குன்னா வந்து டூர் போயிருக்காங்க. அவங்க ஒரு லேக்ல வந்து சவாரி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு நல்ல இயற்கை, தண்ணி, அந்த ஒரு நல்ல ஒரு பிளேஸு, பியூட்டிஃபுல்லான பிளேஸு, அதெல்லாம் நல்லா பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. அடுத்த நொடி லைஃப்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ப்ரமோட் ம ப எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கு. ஏன்னா அப்படியே அந்த லேக்ல அந்த போட்ல அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கும்போது, நல்ல காத்து நல்ல காத்து வந்துட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அங்க இருந்தவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் ஜாக்கெட் போட்டிருந்தாங்க. சேஃப்டி ஜாக்கெட். கொஞ்சம் பேர் அப்படியே ஜாக்கெட் போடாம இருந்தாங்க. அப்போ நல்ல காத்து அடிச்ச உடனே தண்ணியோட ஆ சுழற்சியும் வேற மாரி இருந்தது. அப்படியே என்ன பண்ணோம் அப்படியே அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, ஆ ஆப்பரேட்டர் கிட்ட போயிட்டு, அதாவது பைலட் கிட்ட போயிட்டு ஒரு அம்மா சொன்னாங்க, "இந்த மாரி தண்ணி காத்து ரொம்ப வீசுது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஜாக்கெட் எல்லாம் எடுத்து போட்டுக்கோ" அப்படின்ட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, பின்னாடி போயிட்டாங்க. பின்னாடி போனதுக்கு இல்லாம ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, அப்பதான் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு சில பேர் ஜாக்கெட் போடவே இல்ல. அதாவது என்ன பண்ணாங்க, ஜாக்கெட் போடாத ஆளுங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. அந்த கொஞ்சம் பேர்ல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அம்மா, ஒரு குழந்தை. ஆ ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு 2, 3 வருஷம் குழந்தை தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். என்ன பண்ணாங்க, "இது மாரி காத்து ரொம்ப வீசுது. நீ பயப்படாத" அப்படின்னு "என்கிட்ட வா" அப்படின்னு சொல்லி வந்து அணைச்சுக்கிட்டாங்க. அத ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணி ஒரு அம்மா அப்படின்ட்டு ஜாக்கெட்டுக்குள்ள அவங்க ஜாக்கெட் போட்டிருந்தாங்க. அந்த ஜாக்கெட்டுக்குள்ள அந்த அவங்க அந்த குட்டிய அந்த குழந்தைய என்ன பண்ணாங்க, நல்லா இறுக்கி அதோட சேர்த்து இந்த குழந்தையோட சேர்த்து நல்லா ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இறுக்கி போட்டுட்டதாம். ஆ அந்த மரணத்தில கூட அந்த அம்மா அந்த குழந்தைய விட்டு குடுக்கல பாருங்களேன். எவ்வளோ அன்பா, எவ்வளோ அழகா ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அன்னையர் தினம் அப்படின்றதுனால, அந்த ஒரு ஃபீல் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு திடீர்னு. அம்மானா எப்படி சொல்லி சொல்லிட்டு. அம்மாவோட பிளேஸ் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா. ஸோ அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.